ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ் சினிமாவில் 60ஸ்லேருந்து 2K வரையும் நிறைய பக்தி படங்கள் வெளியில் வந்திருக்கு. பக்தி படங்களுக்கான ஆடியன்ஸ் பெரும்பாலானோர் இருந்தனால பெரும்பாலான பக்தி படங்கள் வசூலில் சாதனை படித்து ஹிட் அடிச்சது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பக்தி படங்களில் முருகன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த நடிகர்களோட லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னா மாஸ்டர் ஸ்ரீதர். இவர் 2 பக்தி படங்களில் முருகரோட கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு. இதில் முதல் திரைப்படம் என்னென்னா 1967 வருஷம் வெளிவந்த கந்தன் கருணை அப்படிங்கிற திரைப்படம். இதில் சிறுவயது முருகனா இந்த கதாபாத்திரத்தில் மாஸ்டர் ஸ்ரீதர் நடிச்சிருப்பார். இந்த கந்தன் கருணை திரைப்படம் அந்த காலகட்டத்தில் வெளிவந்து வசூலில் மிகப்பெரிய சாதனை படுத்தது. இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்கள் வர காட்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மாஸ்டர் ஸ்ரீதர் முருகர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த இன்னொரு திரைப்படம் எதுனா அது முருகன் அடிமை. இந்த முருகன் அடிமை திரைப்படம் 1977 வருஷம் வெளிவந்துச்சு. இந்த திரைப்படத்தில் மாஸ்டர் ஸ்ரீதர் அடர் முருகன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் நிறைய பக்தி படங்களில் நடித்த மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்கள் 2013 வருஷம் தன்னோட 60வது வயதில் ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டார். தமிழக அரசு இவருக்கு 2020 வருஷம் கலைமாமணி விருது கொடுத்து இவரை கௌரவப்படுத்தியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம 2வதாக பார்க்க போகிற ஆக்டர் யாருன்னா அவர் நடிகர் சிவகுமார் அவர்கள். இவர் நிறைய பக்தி படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் முருகனோட கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு. இவர் அதே கந்தன் கருணை திரைப்படத்தில் அடல் முருகன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் KR விஜய் அவர்கள் தெய்வானை கதாபாத்திரத்திலையும் ஜெயலலிதா அவர்கள் வள்ளி கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நிறைய பக்தி படங்களில் நடித்த சிவகுமார் அவர்கள் அதுக்கப்புறம் கதாநாயகனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா அவங்க நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். இவங்க 4 திரைப்படங்களில் முருகர் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க. நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் முதலாக முருகன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த படம் எதுனா அது கந்தன் கருணை தான். இந்த திரைப்படத்தில் 3 பேர் முருகர் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க. நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் சின்ன வயசு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி மாஸ்டர் ஸ்ரீதரும் நடிகை சிவகுமாரும் இந்த கந்தன் கருணை திரைப்படத்தில் முருகன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் 1969 வருஷம் வெளியான துணைவன் அப்படிங்கிற பக்தி திரைப்படத்திலையும் 1971 வருஷம் வெளியான ஆதிபராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்திலையும் 1972 வருஷம் வெளிவந்த அகத்தேர் அப்படிங்கிற திரைப்படத்திலையும் முருகனோட கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக தொடர்ந்து நடித்து இந்திய அளவில் புகழ் பெற்றாங்க. இவங்களுக்கு இந்திய அரசாங்கம் 2013 வருஷம் பத்மஸ்ரீ விருது கொடுத்து இவங்களை கௌரவப்படுத்துச்சு. இவங்க 2018 வருஷம் துபாயில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற போது திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாங்க. இவங்க மரணம் அடையும் போது இவங்களோட வயசு 54 தான். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அவங்க நடிகை ரோகிணி தான். இவங்க 1977 வருஷம் வெளிவந்த முருகன் அடிமை திரைப்படத்தில் குழந்தை பருவ முருகன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பாங்க. நடிகை ரோகிணி அவர்கள் 2 தெலுங்கு திரைப்படத்தில் குழந்தை பருவ கிருஷ்ணர் வேடத்திலையும் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிச்ச இவங்க இப்போது குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பேபி சுஷரிதா அவர்கள். இவங்க 1965 வருஷம் வெளிவந்த திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படத்தில் முருகனோட கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பாங்க. பேபி சுஷரிதா அவர்கள் இந்த திரைப்படத்தில் முருகனோட கதாபாத்திரத்தில் அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. இவங்களோட தற்போதைய நிலவரம் கூகுளில் எங்கேயும் அவைலபிளாக இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன நடிகர்கள் தவிர சில நடிகர்களும்
சில காட்சிகளில் முருகனோட கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது யாருன்னா அது நடிகர் கமலஹாசன் அவர்கள் தான். இவர் 1998 வருஷம் வெளிவந்த காதலா காதலா அப்படிங்கிற திரைப்படத்தில் முருகனோட கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு சில காட்சிகளில் நடிச்சிருப்பார். நடிகர் பிரபுதேவா அவர்கள் அதே காதலா காதலா திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் முருகனோட தோற்றத்தில் நடிச்சிருப்பார். நடிகர் சூர்யா அவர்கள் 2022 வருஷம் வெளிவந்த எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் முருகனோட தோற்றத்தில் நடிச்சிருப்பார். இது தவிர நம்ம தமிழ் சினிமாவில் 1979 வருஷம் கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற திரைப்படமும் 1990 வருஷம் முருகனை துணை அப்படிங்கிற திரைப்படமும் 1998 வருஷம் சஷ்டி விரதம் அப்படிங்கிற திரைப்படமும் அப்புறம் தைப்பூசம் அப்படி திரைப்படமும் வந்திருக்கு. இந்த திரைப்படங்களில் முருகன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த நடிகர்களோட விவரம் எதுவும் நம்ம கூகுளில் அவைலபிளாக இல்லை. உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நான் எந்த நடிகரையாவது மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்து நான் மீட் பண்ணேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.